கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெற்றி துளசியோட வீட்டுக்கு போகிறாங்க. தீபாவுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குற சாக்கில் நேராக துளசியோட வீட்டுக்கு போக அங்கே எல்லாரும் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ துளசிக்கும் கொஞ்சம் சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. துளசி அதை சாப்பிட்டு பார்க்கும்போது என்னம்மா நல்லா இருக்கா அப்படின்னு லக்ஷ்மி கேட்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே வெற்றி ஒரு ஆவேசத்தில் நான் தான் சொன்னல எங்கள் பாட்டி செய்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அத்தை அப்படின்னு லக்ஷ்மியை அத்தைன்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே வெற்றி சமாளிக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா தீபாவோட அத்தைன்னா எனக்கும் அத்தை தானே, அதான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் கேஷுவல் ஆகுறாங்க. ஒரு பக்கம் துளசி மட்டும் ரொம்ப கோபமாகவே இருப்பாங்க. வெற்றி துளசியவே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால துளசி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கண்ணாலே வெற்றியை தனியாக வர சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்க. வெற்றியும் நம்மக்கிட்ட ஏதோ அவங்க பேச போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போக துளசி கேட்குறாங்க, ஆமாம் எதுக்காக இங்கே வந்தீங்க? ஓஹோ உங்கள் அத்தை பொண்ணு கமலியை தேடி வந்தீங்களா? இருங்க நானே தீபா கிட்ட போய் கேட்குறேன், உங்களுக்கு அத்தை பொண்ணு கமலின்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு தீபாவோட ரூமுக்கு போகிறாங்க. உடனே வெற்றி பின்னாடியே போகிறாரு. வேணா எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியே போக அப்போது நேராக துளசி போய் தீபா கிட்ட, ஆமாம் உங்கள் தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் கேட்க உடனே தீபா அவன் தான் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே, எங்கள் அப்பாவுக்கு ரைட் ஹேண்டே அவன் தான், எல்லா பிஸ்னஸையும் அவன் தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்ல, ஓஹோ நான் வேறு ஏதோ வேலை பார்க்குறாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பொண்ணை ஒரு நாள் தேடிட்டு இருந்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே தீபா அப்படின்னு சொல்லிட்டு துளசி அங்கேருந்து போயிடுவாங்க. தீபா உடனே வெற்றியோட காதை பிடிச்சி திடுக்கிறாங்க. என்னடா என்ன இதெல்லாம், இந்த பாரு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா அவ்வளோதான், நீ அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வெற்றியோட அப்பா கால் பண்ணுறாரு. தீபா கிட்ட கால் பண்ணி பேசுகிறாரு. என்னம்மா நீ ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நான் போகலை, வெற்றி வந்திருக்கான்ல அதான்ப்பா நான் போகலை அப்படின்னு சொன்னதுமே, என்னது வெற்றி வந்திருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்ல, சரி ஃபோன் அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொன்னதுமே வெற்றி வெற்றி கிட்ட பயங்கரமாக கோவமாக பேசுகிறாரு. என்னடா நீ உங்ககிட்ட நான் என்ன வேலை கொடுத்தேன், நீ என்ன அங்கே போயிருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச வெற்றி ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே சமாளிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் வெற்றி கேசவனை பார்த்து பேசுகிறாரு. கேசவன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இவ்வளோ நாளும் நான் உங்களை ரொம்ப நோக்கடிக்கிற மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாரு. உடனே வெற்றி அப்படியே கேசவனை கட்டி பிடிச்சிடுவாரு. கேசவனுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், அவர் அழ ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வெற்றி அந்த ரூமை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அக்கா இது உன்னோட ரூமா அப்படின்னு கேட்க, ஆமாடா அப்படின்னு சொன்னதுமே, என்னக்கா இது இப்படி கஷ்டப்படுறியே, நீ ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு, நீ எப்படி இருக்கணும், அங்கே எப்படி இருந்த, இங்கே இப்படி கஷ்டப்படுறியேக்கா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தீபா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கேசவனை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுமே அவரோட ஸ்டார்ட் அப் ஐடியாவை பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே தீபா அப்படியே கேசவனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்படி இங்கே வெற்றி பண்ணிகிட்ருக்க இன்னொரு பக்கம் மகேஷ் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அஞ்சலி மகேஷ்க்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையுமே செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போது இந்த பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே அந்த சிங்க்லேயே போட்டு வச்சுருக்கோம். இதை பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா மகேஷ் நேராக போயிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்காக போகிறாரு. உடனே அஞ்சலி போயிட்டு இல்லை வேண்டாம் நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.